வணக்கம். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா, பொருளாதாரத்தில ரொம்ப கஷ்டப்படுறோம். வரக்கூடிய பணம் வரமாட்டேங்குது. அ வேலை செஞ்சும் பணம் வரல. எனக்கு பண கஷ்டம் அதிகமா இருக்கு. ரொம்ப கவலைகள் ஏதோ ஒண்ணு மனசுல இருந்துக்கிட்டே இருக்கு. பணம் நிக்க மாட்டேங்குது. வர்ற வருமானம் பத்த மாட்டேங்குது. வரவுக்கு மீறின செலவு இருக்கு. அ வேலை செய்தும் பணம் வரல. எனக்கு வர வேண்டிய பணம் எல்லாம் அங்க நிக்கிது. தரமாட்டேங்கிறாங்க. நான் குடுத்த பணமே என் கையில திரும்ப வரல அப்படின்னு இந்த பணம் வர்றதுக்கும், பெருகுறதுக்கும் ஒரு சிறந்த பரிகாரம் ஒண்ணு இருக்கு. இத நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. எனக்கு இது சொன்னது எங்க கணக்கம்பட்டி நாங்க ஐயா கோயிலுக்கு போம்போது, அவர் கூட இருந்தவர். அவரும் ஒரு துறவி தான் அவரு. அவர் அங்கேயே இருந்தவர் தான். இப்ப மறைந்துட்டார் அவரும். அவரு எனக்கு சொன்னது. பச்சரிசி மாவும், நாட்டு சர்க்கரை இருக்கு இல்லைங்களா? இல்ல வெல்லம். இத சரி அளவு கலந்துக்கணும். கலந்துக்கிட்டு நம்ம அரச மரம் அந்த மாரி கோயில்ல இருக்க மரத்துல அப்படியே சுத்தி தூவிட்டு வரணும். அதாவது எறும்புகளுக்கு கருப்பு எறும்பு, கட்டெறும்புன்றோம் இல்லையா? இந்த கட்டெறும்புக்கு விடாம நீங்க பண்ணிக்கிட்டு வாங்க. சுக்கிரனோட ஆதிக்கம் கொஞ்சம் பெருகணும்னா, பணத்துக்கு அதிபதி சுக்கிரன் தானே. அந்த வீனஸ் பிளானட்டை நம்ம ஆக்டிவ் பண்ணோன்னா, இந்த ஜாகரி அதாவது நாட்டு சர்க்கரையும் இருக்கலாம், இல்லைன்னா வெல்லமும் இருக்கலாம். அது பச்சரிசி மாவோடு கலந்து அந்த எறும்புகளுக்கு உணவளிக்கிறது. அதாவது ஒரு 1000 எறும்புகள் அதுங்களுக்கு உணவளித்து நம்ம இது அன்னதானத்துக்கு ஈடான ஒரு பரிகாரம். இப்போ பணம் இருக்கிறவங்க தான் அன்னதானம் பண்ணுவாங்க, ஆடம்பரமாக இது பண்ணுவாங்க, எல்லாருக்குமே கொடுக்குற குணம் இருக்கும். பட் நம்ம கையில் அது இல்லைன்னா, எறும்புன்றதும் ஒரு உயிரினம் தான். ஸோ அதுக்கு உணவளித்தா கூட ஒரு நல்ல ஒரு பரிகாரம் இது. ராஜஸ்தான்லலாம் தினமும் இதை எறும்புகளுக்கு, கருப்பு எறும்புக்கு தெய்வீகமாகவே அவங்க இதை பண்ணிட்டு வருவாங்க. இந்த பலனை பண்ணி இந்த செயலை நீங்கள் செய்து பாருங்கள். உங்களுக்கு தடைப்பட்ட பணம் வருதான்னு பாருங்கள், எப்படி இருக்குன்னு பாருங்கள். உங்களுக்கும் ஒரு அன்னதானம் கொடுத்த ஒரு மன நிறைவு இருக்கும். அதாவது கட்டை எறும்புக்கு இந்த அரச மரத்தடி விநாயகர் எல்லாம் எதுனா வேப்பம் கோயிலுங்களில் இருக்க மரங்கள், அங்கே விநாயகர் வச்சுருப்பாங்க இல்லையா? அங்கே உங்களால் முடிஞ்சது வாரத்தில் ஒரு நாளாவது போயிட்டு அந்த மரத்தை சுற்றி தூவிட்டு வந்துட்டிங்கன்னா ரொம்ப நல்ல பரிகாரம் இது. சுக்கிரனுக்கு மிக சிறந்த பரிகாரமாக இதை சொல்கிறாங்க. ரொம்ப நல்ல பலனை தரும். ட்ரை பண்ணி பாருங்கள். வணக்கம்.